ஒரு ஒரு ரொம்ப இதுவா லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரே நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பிச்சைக்காரவா இருக்கிற கோடீஸ்வரங்க. அப்போ அதை வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியாது. But when he was talking certain things, my mind told it is that category. So it is intuition based. So நீங்க வந்து எனக்கான blessings என்ன சொல்லுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க சார். இந்த கேள்வி சார் வந்தே சார் கேள்வி எனக்கு I am 66 years old. 4 months back I met with an accident. அந்த லெஃப்ட் லெக்ல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. லெஃப்ட் லெக் எபோவ் தி ஆக்சிடென்ட். பழனி வீடு. இமிடியேட்டா ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நிமிஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அங்க வந்து இந்த இன்ஜுரிஸ் மூச்சு எல்லாம் அப்புறம் பிளஸ் சர்ஜரி பண்ணேன். பட் வந்து லாங் டிராவல் பண்ணும்போதும் இல்ல கால கீழே மூடிக்கிட்டு இருக்கும் போதும் திடீர்னு வந்து உங்களுக்கு சொல்லிங் வரும். அந்த சொல்லிங் கரையிறதுக்கு பிசியோதெரபிஸ் எக்ஸசைஸ் எல்லாம் ஈவன் டுடே ஆல்சோ ஐ ஃபாலோ வித் ஆல் பிசிக்கல் எக்ஸசைஸ். யோகா பண்றேன், அப்புறம் வந்து மெடிடேஷன் எல்லாமே பண்ணேன். பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பேர் வந்து கடவுள் பேர் வச்சாங்களா இல்ல உங்களுக்கு ராசிப்படி மக்கர ராசி அந்த மாதிரி? எனக்கு கடவுள் பேசப்பா கடவுள் பழனிவேலுன்றது வந்து கடவுள் பேர். ஆமா. நீங்க தான் மக்கரா தனுஷா? நான் வந்து மேஷராசி. சோ இப்போ இது எப்ப நடந்தது? 4 months back, எக்ஸாக்ட்டா ஆகஸ்ட் 24. சோ இது வந்து இட் இஸ் நாட் இப்போ ஒரு வியாதி வருதுன்னா நம்ம பித்த கபம் இப்படிலாம் நம்ம அந்த பிசிக்கல் அனாலிசிஸ் போறோம்ல, அது கிடையாது. கார்மிக் பேஸ் தான். பட் அந்த ஆக்சிடென்ட்கான காரணம் வேற இருக்கு. அதுதான் அஸ்ட்ராலஜிக்கலா we can say. I have not seen a chart, நான் பார்க்கல. பட் சில ரெமெடிஸ் நம்ம சொல்லலாம் so that you fastly recover அப்படின்றதுக்கு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்க நம்பர் இருக்கும்போது சார் நான் வந்து ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ்ல கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி டாக்டர் அங்க பார்த்துட்டு இருந்தேன். இந்த சொல்லிங்க மட்டும் இது வரலையும் குறையல. ஈவன் தோ ஐ மேட் சித்தா டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர், அலோபதி டாக்டர், இல்ல போஸ்ட் சர்ஜரி கண்டிப்பா ஸ்வெல்லிங் இருக்கும் சார். ரெண்டாவது உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால ஹீலிங் வந்து டிலே ஆகுது. சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா வந்து 3 மாசத்துக்குள்ள சுகர் எவ்வளவு இருக்கு? சுகர் வெரி கண்ட்ரோல். எவ்வளவு இருக்கு? அது வந்து 89 லாஸ்ட் மந்த் செக் பண்ணும்போது 89 133. ஓகே. நீங்க என்ன டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? டேப்லெட்ஸ் வந்து மெட்டஃபார்மின் 500 mg. 500 mg அம்லாங். 2 வேளையும் சாப்பிடுறீங்களா ஒரு வேலையும்? 2 வேளையும். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அடிபட்டோடனே டிடி அதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் போரூர் லேக் ஆப்போசிட் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அது பக்கத்துல நியர் பை ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல். வித்தின் 10 minutes I was admitted in the hospital. ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து அது எவ்வளவு அளவுக்கு போன் அளவுக்கு அடிபட்டுச்சா எப்படி சார்? இல்ல போன் அளவுக்கு இல்ல, மேல வந்து மசில்ஸ் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் பிளட் கிளாட் ஆச்சு சொல்லிட்டு மேஜர் சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரி வந்து பண்ணும்போது அந்த ஊன்ஸ் வந்து கிளியர் ரெக்கவரி ஆகல. அதுக்கப்புறம் சுகர் இருந்தாங்க. அப்புறம் சுகருக்கு வந்து டேப்லெட் போல இன்ஜெக்ஷன் மாத்தினாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் சுகர் கண்ட்ரோல் ஆனது. அப்புறம் தென் ஒன்லி இது டேக் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோம். பட் லாங் டிராவல் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வரும். நான் அந்த டூர் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கேன். இல்ல சார், ஆக்சுவலா வந்து டிராவலிங் இஸ் ஆல்சோ நாட் அலவுட். பிகாஸ் நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க வந்து கால் இப்படி பண்ணி வச்சுக்க முடியாது இல்லையா? இப்ப எல்லா டாக்டர்ஸ் நீங்க எலிவேட்டட் ஃபுட் தான் போட சொல்றாங்க. அப்போ இப்ப அதனாலதான் பப்ளிக்காவும் நீங்க எலிவேட்டட் ஃபுட் போட்டிருக்கீங்க. சோ அதனால எலிவேட்டட் ஃபுட்டுக்கு வந்து காரணம் என்ன சொன்னா ஸ்வெல்லிங் குறைக்கும். சோ அதனால நீங்க ஸ்வெல்லிங் பத்தி பயப்படாதீங்க. டோட்டலி கியூர்ட். அவ்வளவுதான். நீங்க ஒன்லி திங் தி சொல்லை
ஸ்வெல்லிங் வந்து பெஸ்ட். உப்பு அளவு ஜாஸ்தி சாப்பிடாம ஃபுட் எலிவேஷன் பிளஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கோ இல்ல வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு விட்டமின் சி நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்க. நெல்லிக்காய் ட்ரிபிளான ஒரு டேப்லெட் இருக்கு, அது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வீக்கம் இருக்கு. அப்படி உங்களுக்கு முடியலன்னா விட்டமின் சி டேப்லெட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். விட்டமின் சி சிலின் சொல்லிட்டு 500 மில்லிகிராம், அது சாப்பிட்டாலும் நல்லதுதான். ரிப்பீட் பண்ணுங்க அந்த டேப்லெட். இது சிலின் புனனவா மூக்கரட்டை. ரெண்டாவது வந்து சிலின் டேப்லெட், சிலின் விட்டமின் சி டேப்லெட்ஸ் 500 mg. அது வந்து என்ன பண்ணானா ஹீலிங் ப்ராசஸ் வந்து குவிக்கன் பண்ணும். அப்படி எனக்கு பிடிக்காது நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நெல்லிக்காய் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் இருக்குது, ட்ரிபிளா டேப்லெட்ஸ் இருக்கு, நெல்லிக்காய் பட்டாண்டிக்காய் அது மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லா கேட்கும். கடுக்கா இப்ப இந்த நாட்டு மருந்து கடை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் வந்து அந்த தேன்ல ஊற வச்சு எல்லாம் ஊற வச்சு சாப்பிடாதுங்க சார். யார் ஆல்ரெடி டயபெட்டிக் தேன் வந்து இட்ஸ் ரெடிலி அவைலபிள் இன் தி மார்க்கெட். யூ ஆர் ரெடிலி கெட்டிங் தி இன்ஜெக்ஷன். So, I mean, ராவா சாப்பிடணும். ராவா சாப்பிடுங்க, எலுமிச்சை பழம் சாப்பிடுங்க, டமாட்டோ சாப்பிடுங்க, தக்காளி சூப் சாப்பிடுங்க சார். அது பெட்டர். விட்டமின் சி வந்து அவைலபிள், நேச்சுரலா அவைலபிலிட்டி இருக்கு. சாப்பிடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ட்ரிபிளா டேப்லெட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ட்ரிபிளா சூரணம் சாப்பிடலாமா? ட்ரிபிளா சூரணம் கண்டிப்பா சாப்பிடலாம் சார். சுகருக்கும் நல்லது, இதுக்கும் நல்லது. நிஷா ஆம்பளைக்குன்னு ஒரு டேப்லெட் இருக்கு, அதுல மஞ்சளும் ஆம்பளைக்கு இருக்கு. நெல்லிக்காய் நிஷா ஆம்பளைக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது. இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேற 100% கண்ட்ரோலா தான் இருக்கு உங்களுக்கு சுகர். ஆமா ஆமா, கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்க ஃப்ரூட் ரிலேட்டட் வச்சிருங்க. ரெண்டாவது நீங்க வந்து எவ்ரி 7 டேஸ்க்கு வந்து ஒரு சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. சனியால கூட வந்து சேட்டன் இதனால கூட உங்களுக்கு வந்து கால் பிரச்சனை வரும். என்ன மேடம்? அவர் சொல்றது கரெக்ட் தான். பட் உங்களுக்கு வந்து 7.5 சனி எல்லாம் இப்ப இல்ல, பிகாஸ் மேஷ ராசி கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு இல்லங்க எப்படிங்க பிடிக்கும் இருந்தா தானேங்க அந்த ராசிக்கு இல்லையே, அப்புறம் நீங்க எப்படி நீங்க வந்து சொல்வீங்க இல்லையா? உங்களோட தசா புத்தியின் காரணமாகவும் அந்த தசா புத்தியில இருக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த கட்டத்துல நம்ம போய் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன காரணம்னு டீட்டெயிலா என்னால சொல்ல முடியும். பட் இப்ப நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம யோசிக்கிறத விட நம்ம எப்படி நல்லா ஆகலான்றதுதான் நம்ம வந்து பாசிட்டிவ் யதார்த்த ஜோதிடத்தையே நம்ம வந்து வாழ்க்கையா வச்சுக்கவும் முடியாதுங்க. நடந்ததுக்கு நம்ம என்ன காரணம் பாத்துக்கலாம், இப்ப நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், எப்படி இதுல இருந்து வெளியில சீக்கிரம் வரலாம் அப்படின்றதுக்கு தான் யூ நீட் டாக்டர் சப்போர்ட், யூ நீட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் அண்ட் கொஞ்சம் ஹாரோஸ்கோப் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ இன் வாட் வே ஐ கேன் ஹெல்ப் யூ கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வரதுக்கான வாய்ப்பு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப கம்மிங்க நடக்கிறது. அது நாங்க வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் டீம் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹார்மனி which is initiating with yoga. இந்த மாதிரி கிளப்ஸ்ல வந்து எத்தனையோ கிளப் இருக்க, ஒரு ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், அப்படி ஹெரிட்டேஜ் அப்படின்னா நிறைய விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே நம்ம வந்து வெரி ரேரஸ்ட். அதுக்கு நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க பாருங்க. இப்போ இதுக்கு வர்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் இதே நம்பர் ஆஃப் பீப்புள் ஹேவ் டோல்ட் இந்த 1 வீக் முன்னாடி நாங்க வரோம், ஆனா அவங்களால வர முடியல, விதி பயன். நீங்க வந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ அது கொஞ்சம் புடிச்சுக்கோங்க, அது என்ன கிடைச்சதோ புடிச்சுக்கோங்க. And I want to give the mic to that particular person. You yourself. ஆமா, நீங்க தானே ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ரிலேட்டட் டு அஸ்ட்ராலஜி. பிகாஸ் எங்களோட ஹோலிஸ்டிக் சயின்ஸ்ல வந்து we never neglect any of our Indian beliefs first of all. ஏன்னா நாங்க வந்து அலோபதி மெடிசன் வந்து ஒரு 200 வருஷத்துல வந்த மெடிசன். பட் அவங்களுக்கான மூல காரணம் எடுத்தாலும் நம்மளாதான் இருப்போம். இந்தியன்ல இருக்கக்கூடியது ஆயுர்வேதா இருக்கலாம், சித்தா இருக்கலாம், யோகிக் சயின்ஸ் இருக்கலாம், பிராணாயாமம் இருக்கலாம், நம்மளோட கல்ச்சுரல் பிராக்டிசஸ் இருக்கலாம், நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கலாம். இதெல்லாம் வந்துதான் நம்ம வந்து ஒரு வைத்தியத்துக்கு நம்ம எடுக்கிறோம் as a holistic person. பட் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் நிறைய இல்ல. பட் இது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நாட்டுல, எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க. எங்க மாதிரி யாராவது கிடைச்சிட்டே இருப்பாங்க. So I am also really blessed to God that எனக்கு இப்படி ஒரு விஷயத்துல என்னை கொண்டு வந்தார் கடவுள் அப்படின்னு. பிகாஸ் நான் வந்து இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா I can talk about AI, I can talk about big data, I can talk about what's happening
and I can also talk about politics. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்கு இது எனக்கு மனசு திருப்தி கொடுக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அந்த ரிசீவர் வந்து அந்த ரிசீவ்ல இல்ல. இப்படி நம்ம பேசுறேன்னா நேருக்கு நேர் அதை ரிசீவ் பண்ணாங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். சைட்ல ரிசீவ் பண்ணாங்க, இப்படி காட்டுல விடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் இருக்கு. பட் இது வரைக்கும் ஐம் வெரி ஹாப்பி இப்படியாவது ஒரு பீப்புள் இருக்கீங்கன்னு. பட் யூ புட் அ கொஸ்டின் அபவுட் ஒன் பர்சன்ஸ் ஹிஸ்டரி போட்டீங்க. ஸோ நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ சார் கூட சொன்னாரு, மேடம் வந்து தேங்க் தட் அவங்க இன்ட்யூஷன் ஒர்க் பண்ண. ஸோ கேன் யூ கிவ் அ ரெவ்யூ கமிங் ஃப்ரண்ட் ஸோ தட் ஹி கேச்சஸ் த கேமரா? ஆமா, give a review for me. Instantly she told that 6. Nobody can say. So it is actually hats up to the astrological and her mind like AI. Thank you so much sir. உங்களை மாதிரி ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம். நான் கொஞ்சம் சின்னவங்க தான், இது கடவுள் தான் எல்லாமே எனக்கு. நான் வந்து எதுவுமே நம்மன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு மீடியம். நம்ம வந்து நம்மளோட சோலுக்கு இது ஒரு சட்டை இல்ல ஒரு ட்ரெஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்கும் அந்த புரிதல் இருந்ததுன்னா நிறைய விஷயம் நல்லது நடக்கும். வேர்ல்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நம்ம பீஸ் ஒரு நோக்கி போறோம். ஹெல்த்தியா இருந்தாலும் ஒரு பீஸ் தான். So you just give a review. Maybe somebody can. நீங்க பிடிக்கிறீங்களா வீடியோ கேமராலயும்? அவர்தான் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கிறீங்களா போன்ல? அனைவருக்கும் வணக்கம். இப்ப மைக் வந்து நம்ம டைரக்டர் டெக்னிக்கல் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது? இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? ஆல் த திங்ஸ் எப்படி இருந்தது? உங்களுடைய நீங்க நிறைய நினைச்சிட்டு வந்திருப்பீங்க, அது நிறைவேறியதா? இன்னும் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே உங்க ஃபீட்பேக். கை ரைஸ் பண்றாங்க உதயகுமார் சார். இப்போ இந்த யோகா நிகழ்ச்சி நம்ம பெண்களுடைய கேன்சர் விஷயமா நடந்துட்டு இருக்க போது இந்த சயின்ஸ் ஹவ் இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த ஜெனரல் லைஃப், அதை தவிர எப்படி நம்மளோட முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஜாதகம் அதெல்லாம் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் சின்ன இதுவா பேசிட்டு இருந்தோம். ஓகே, என்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், அதுவும் டியூ டு த கேன்சர் அப்படின்றதுனால அதை வந்து நான் புட்டப் பண்ணேன் இங்க. மேம் அது எப்படி நடந்திருக்கும்? ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஹைடி, வெரி குட் கேரக்டர் அண்ட் ஹேபிட், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். நார்மலா நம்ம லங் கேன்சர்னால என்ன சொல்லுவோம்னா ஸ்மோக் பண்றதோ இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஷீ இஸ் ஆல் ரைட் எவ்ரிதிங். பட் ஏஜ் ஆஃப் 32, 32 வயசுல வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃப் வந்துச்சு, அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல. டயக்னோஸ் வித் லங் கேன்சர்னாங்க. அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. வித்தின் 10 to 15 days ஆர் வித்தின் 20 daysல வந்து பாத்தீங்கன்னா ஷீ டை. இது எப்படி நடந்துச்சு? எதுவுமே இல்லாம, எந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம அவங்களால எப்படி ப்ரிவென்ட் பண்ணிருக்க முடியும்? 32 வயசுல யாருக்கும் நம்மளுக்கு வந்து இது கூட இருந்திருக்காது, நம்மளுக்கு அந்த டவுட் கூட இருந்திருக்கு. அதுன்னு சொல்லும் போது மேடம் சொன்னாங்க, டாக்டர் மேடம் சார் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 6 அப்படின்னாங்க. Sorry for the interruption. Sorry for the interruption. டாக்டர் சுசீந்திரா ராவ் மேடம் சொன்னாங்க, சடன்லி இந்த ஏஜ் டேட் ஆஃப் பர்த் வந்து 6 கேட்டாங்க. என்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகும். ஏன்னா அதுல இன்னொரு என்னுடைய ஏஜ் ஆஃப் 6 எனக்கு அப்படி ஆகுமா? அதெல்லாம் இல்லை. ஒரு பொண்ணு கோர் ரிலேட்டட் வச்சு என்னுடைய ஆக்சுவலா மேடம் வந்து ஐயை பத்தி பேசிருந்தாங்க. மேடம் இட்செல்ஃப் ஐ, நீங்களே ஒரு ஐ தான் மேடம் இந்த விஷயத்துக்கு சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மிராக்கல் சொல்லலாம் இந்த இடத்துல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தெரியாது இப்படி ஒரு கொஸ்டின். ஏன்னா இப்பயுமே இப்ப இருக்கிற பொசிஷனை பத்தி தான் யாருமே கேட்பாங்க. இப்ப இருக்க வியாதி பத்தி கேட்பாங்க, இல்ல அவங்களுக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல நான் எப்படி பண்ணணும், இல்ல இப்ப இருக்கிறது எனக்கு வேற என்ன மாதிரி மாறும், இப்படிதான் கேட்பாங்க. பட் இவர் வந்து ஒரு முடிஞ்ச கதையை கேட்கிறாருன்னு கூட எனக்கு அப்போ தோணல. பட் அவர் ஏதோ சொல்லிட்டே வந்தா my mind told, my intuition told that I should put this question and I told அவங்க டேட் ஆஃப் பர்த் 6. பிகாஸ் நான் வந்து பிசிக்கல் ஹெல்த்தும் பாக்குறேன், மென்டல் ஹெல்த்தும் பாக்குறேன், இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை நான் பாக்குறதுனால
என்னோட ஐ வில் நாட் சே இட்ஸ் மை இன்டெலிஜென்ஸ். ஈவன் டாக்டர் வந்து சுசித்ரா இஸ் ஹேவிங் ஏஐன்னு சொன்னாரு. பட் தட்ஸ் அ குட் காம்ப்ளிமெண்ட். எனக்கு இது வந்து இட் இஸ் அ மெமரபிள் டே ஃபார் மீ. எனக்கு இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் நான் நினைக்கல. பட் இட்ஸ் பியூர்லி இன்ட்யூஷன். ஐ ரியலி தேங்க் காட் அண்ட் ஆல் த பீப்புள் ஹியர். அண்ட் நீங்கெல்லாம் ஒரு பிளெஸ்ட் லாட். ஐ வாண்ட் டு டெல் தட். தேங்க்யூ மேடம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் இது. இது ஒரு அற்புதமா அமைச்சிருக்காங்க ரோட்டரி கிளப் அண்ட் நச்சிந்தனை வட்டம். இதுல வந்து ஒரு லாஸ்ட் டச்சா நான் ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு ஒரு பாபா படத்துல ஒரு டைலாக் வரும், நான் 5 வேளை சாமி கும்பிடுறேன், 3 வேளை குளிக்கிறேன், எனக்கு இது மாதிரி ஆகல. அது மாதிரி ஐயா சொன்னாரு, சித்தா பாத்துட்டேன், ஆயுர்வேதிக் பாத்துட்டேன், அலோபதி பாத்துட்டேன், எனக்கு எதுவும் சரியாகல, இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா எந்த வகையான ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி, நான் சொல்ற ஒரே விஷயம் நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை வந்து 80% இருக்கணும். 20% தான் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். அது கூடவே மேடம் சொன்ன மாதிரி கால நேரம் எல்லாமே உங்களுடைய கர்மா படி எல்லாமே நடந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன கதையோட சொல்லி நான் என்னுடைய இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரோட்டரி கிளப் வந்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொல்ற ஒரு கதை தான். ஒரு கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு பண்டிட் சொல்லிட்டு இருந்தார், கிருஷ்ணர் வந்து இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, இந்த நகையை போட்டிருப்பாரு, அப்படி இருப்பாரு, அவருடைய ஆடுறத பார்த்தாலே நல்லா இருக்கும், அவருடைய கண்கள் அப்படி இருக்கும், அவருடைய ஆபரணங்கள்லாம் வர்ணிச்சுட்டு இருந்தாரு. அது ஒரு திருட உன்னிப்பா கேட்டுட்டு இருந்தான். இவன் இவ்வளவு நகை இருக்கா, நம்ம தெருவுலாம் போய் பார்த்தா எதுவுமே கிடைக்கல, வீடு ஃபுல்லா எதுவுமே தேடி பார்த்தா கிடைக்கல, தலையில இருந்து கால் வரைக்கும் நகை இருக்குன்னு சொல்றாங்களே, இந்த ஆளை விடுறது இல்லை, எப்படி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூட நைட் போனோம். அந்த ஆள் வண்டியில போனோம், பண்டிட் வந்து குதிரை வண்டியில கிளம்புறதுக்காக போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கத்திய வச்சு மரியாதையா சொல்லிடு, கிருஷ்ணர் எங்க இருக்காரு சொல்லிடு, அவர்கிட்ட நான் நகையெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே அந்த அவருக்கா பயம், உயிர் பயமாச்சு. எல்லாரும் போய் சொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அதோ அந்த தோப்புலதான் இருக்காங்க, நீ போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. இவன் போவான் தோப்புக்கு போயிட்டு நல்லா கிருஷ்ணாணி அப்ப தோப்புல போய் எப்படி கூப்பிடுறது, கிருஷ்ணாணி வான்னு சொல்லி வந்துருவாருன்னு சொல்லிட்டார் பண்டிட். இவரு போய் அந்த தோப்புல போய் கிருஷ்ணாணி வான்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் ஆயிடுச்சு. நைட்டு வந்துருச்சு. நைட்டு வந்தா கிருஷ்ணர் வராரு. அதே போல ஆபரணம், எனக்கு உன் நகையெல்லாம் வேணும் கொடு அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் கொடுத்துட்டாரு கிருஷ்ணர். அதெல்லாம் எடுத்துட்டு அவர் வர்றாரு. மறுநாளைக்கு அந்த பண்டிட் இன்னொரு இடத்துல சத்சங்கம் நடத்துறாரு. இவரு போய் தேடிட்டு போய் இந்த மாதிரி பப்ளிக் மாதிரி உட்கார்ந்தாரு. அந்த பண்டிட்க்கு பயம் தாங்கல, ஐயோ இப்ப வந்துட்டானே நம்மள என்ன பண்ணிடுவானு சொல்லிட்டு அந்த முடிவு பின்பக்கமா போலான்னு இருக்கும்போது அவரை மறைச்சு, நீங்க எனக்கு நல்ல உபதேசம் பண்ணீங்க, எனக்கு இப்ப கிருஷ்ண காட்சி கொடுக்கல, இங்க பாருங்க அவ்வளவு நக்கன்னு சொல்லி காட்டினேன். அந்த பண்டிட் கண்ணுல தாரத்தாவே தண்ணி, என்னது கிருஷ்ணர் ஒரு காட்சி கொடுத்தாரா, நான் இத்தனை வருஷம் என்னுடைய 80 வயசு வரைக்கும் நான் சசகம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு போய் எனக்கு காட்சி தராத கிருஷ்ணர் உனக்கு எப்படி காட்சி கொடுத்தார், நீ வா என்னட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அதே போல கூட்டு போற, திரும்ப அதே போல கிருஷ்ணாவான்னு சொல்றான், காட்சி தராரு. அப்ப கிருஷ்ணருக்கு இவருக்கு பண்டிட் கேட்கிறாரு, ஏன் எனக்கு இந்த மாதிரி தரல, நீங்க ஒரு திருடன், ஆஃப்டர் ஒரு திருடனுக்கு தர காட்சி நீங்க எனக்கு தரலையே. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருத்தவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயம் கேட்கிறாங்களோ அந்த இடத்துல நான் காட்சி தருவேன். அதேதான் கிருஷ்ணன் கூப்பிட வரைக்கும் கை எட்டின வரைக்கும் வரல, இப்போ புடவை உருவிட்டாங்க, அப்ப கையை வந்து எட்டின வரைக்கும் வரல, கையை அபயம் கிருஷ்ணான்னு சொல்லி எடுக்கும் போதுதான் அந்த ஆடை கிடைச்சதா சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கைன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். உதயகுமார், நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ், டாக்டர்ஸோட வியூஸ் எல்லாத்தையும் பத்தி என்னங்க சார்? உங்களுடைய வியூஸ் சொல்லலாம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. they can able to 9/7 யாராவது ஸ்கிரீனிங் பண்ணாம இருக்கீங்களா? கை ரைஸ் பண்ணி பாப்போம். தயவு செஞ்சு போயிடுங்கம்மா, முடிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு, கொஞ்சம் போயிட்டு வந்துருங்கம்மா பிளீஸ். ஓகே, அவசியம் முடிச்சுட்டு வந்துருங்க. நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமே அதை வச்சுதான் பேஸ் பண்ணிதான், அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எல்லாரும் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, நானும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் அவசியம் எல்லாருமே பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். ஓகேம்மா, நீங்க கேட்கலாம். நான் வந்து போரூர்ல இருந்து வரேன். என் பேர் வந்து 20 வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ரைட் சைடு ரொம்ப பெயின் இருந்தது. அப்புறம் டாக்டர் கிட்ட ராமச்சந்திர அளவை செக் பண்ணேன். அப்புறம் பாரத் ஸ்கேன்ல ஸ்கேன் பண்ணேன். ஆனா மேமோகிராம் பண்ணும்போது மறுபிறவி எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த வலி என்னால தாங்கவே முடியல. ஏன் இப்படி இந்த மாதிரி சொல்லி சாதாரணமா எந்த ஸ்டேஜும் எதுவுமே சொல்லவே இல்லை. உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடுவேன். அப்போ வந்து அந்த செக் பண்ணும்போது ரொம்ப வலி தாங்க முடியல. அப்போலாம் வீட்டுல சதை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் வெளியில அனுப்புனாங்க. அதெல்லாம் எல்லாம் நார்மல்னு சொன்னாங்க. அப்புறம் நீ கரெக்டா பிரா சைஸ் போடுமா அப்படின்னாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் போடக்கூடாது சொல்றாங்க.
அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. ஆனா ஒரு 24 வருஷம் ஆகுது எனக்கு. இப்ப எனக்கு 47 ஆகுது. இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். செக் பண்ண போனா ரொம்ப வலி அதிகமா இருக்கும். மறுபடியும் நீடில் டெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா நினைக்கும் போது பார்த்தா வலி அதிகமா இருக்கும். இந்த பீரியட்ஸ் டைம் ஒரு 3 days முன்னாடி ரொம்ப வலி அதிகமா இருக்கும். குளிக்கும் போது நம்ம சோப் போட முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்னைக்கு வந்து சரி நம்ம யோகால இருக்கிறதுனால சார் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இங்க வந்தேன். அந்த செக்அப் பண்ணும்போது ஒரு பெரிய மூச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்படி ஒரு ஈஸியான ஒரு செக்அப் நடந்திருக்கணும்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. வாய்க்குல இருந்து மீண்டு வந்த மாதிரி ஒரு தருணமா இருந்தது இந்த நாள் எனக்கு. ரொம்ப ஹாப்பி. நான் மறுபடியும் லைஃப் போயிட்டு மறுபடியும் ஃபுல் செக்அப் பண்ணலாம்ட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வலி இல்லாதது வந்து ரொம்ப இல்லையா. அந்த மேமோகிராம் பண்ணவங்களுக்கு அதனுடைய வலி எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா நான் 23 வயசுலயே அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா ஃபீட் பண்ணும்போது வலிச்சுக்கிட்டே இருக்கும். டாக்டருக்கு எதனால அப்படின்லாம் சொல்லவே இல்லை. என்ன உடனே டெஸ்ட் எழுத சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி போய் பண்ணது வந்து இன்னைக்கு கூட நினைச்சா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீடில் இந்த டெஸ்ட் எடுத்தது ரொம்ப வருஷம் செய்யணும் எனக்கு. அது எதனால வலிக்கும், இங்க அழுத்தினாவே வலிக்கும். அந்த சதை எடுக்கும்போது அப்படியே ராவா அப்படியே நீடில் போட்டு அதை எடுத்து ரொம்ப பெயின் அனுபவிச்சு. ஆனா இந்த மாதிரி ஈஸியா இருக்கும்போது என்ன மாதிரி நிறைய 47, 40 இருக்கிற விமன்ஸ்க்குலாம் இனி சொல்லலாம்னு இருக்கேன். இது ஈஸியான தேங்க்யூ. அதாவது ஒரு அற்புதமான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. திரும்ப கிளாப் பண்ணிடலாம் உங்களுக்கு. எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து எவ்வளவு இன்னும் எளிமையாக்கிருக்காங்கன்றத லைஃப் லைன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அவங்க ஹாஸ்பிட்டல்ல டெய்லியுமே நடக்குது. அது யூஸ் பண்ணிக்கோங்க. மேடம் சொன்னார் லைஃப் லைன்ல போய் முழு செக்அப் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை அந்த நச்சுமலை வட்டத்துக்கு மீண்டும் ஒரு கிளாப் பண்ணிடலாம். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை அண்ட் பாலன் சார் எம்சிவி பிஹாஃப் ஆஃப் எல்லாம் பாலன் சாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஓகே, நீங்க எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எனக்காகவே அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே மேடம், தேங்க்யூ. வேற யாரும் ஃபீட்பேக் கொடுக்கலாம்? பேசாதவங்க யாரும் ஃபீட்பேக் கொடுக்கலாம்? மிஸ்ஸஸ் மோகனா வாழ்க வளமுடன் கடலூர். சோ நான் ஒரு விஷயம் சொன்ன ஊருக்கு கிளம்புறதா இருந்தாங்க. இல்ல நான் வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம். வெளியூர்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு என் பேர் மோகனா, வள்ளியுடைய அக்கா. எனக்கு இந்த மாதிரி வரணும்லாம் விருப்பம் இல்லை. நான் தூக்கத்தை கெடுக்கணும்னு நினைச்சேன். காலையிலேயே வந்துருன்னு சொன்னாங்க. வள்ளி 8 மணிக்காவது வர வள்ளின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஆனா மிஸ் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்து கேட்காத போயிட்டேன்னு. ஆனா நல்லா இருந்ததுக்கு. எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது கூட நானும் பயந்தேன். என்னம்மா வலிக்குமா, ஏதாவது பண்ணுவீங்களான்னு. எதுவுமே இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்னாங்க. இவ்வளவு ஈஸியான்னு இப்பதான் நானும் உணர்ந்தேன். இனி எல்லாத்தையும் தயக்காம எல்லாரும் செய்யுங்க. இனிமேட்டு இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் போங்கன்னு விழிப்புணர்வு கொடுக்கணும். இனிமேட்டு நானும் போய் இதுக்கு ரொம்ப நன்றி. வள்ளிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்ஸஸ் மோகனா. நெக்ஸ்ட் வேற யார் இருக்கீங்க? ஓகே, மிஸ்ஸஸ் பரணி உதயகுமார். ஓகே, பரவாயில்ல கேளுங்க. அப்பாவுக்கு 76 years ஆகுது. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஃப்ரோசன் ஷோல்டருக்கு வந்து அந்த மேனிப்புலேஷன் நீங்க கொடுக்கணும் மேனுவலான்னு சொல்லியிருந்தீங்க. அது இல்லாம அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா கஞ்சி குடிச்சிட்டா வெறப்பா இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஒருவேளை அவருக்கு வந்து அந்த வாதம் பித்தம் கபம் சொல்லுவீங்க இல்லையா, அந்த ப்ராப்ளமா இருக்குமா, இல்லைன்னா அந்த நர்வ்ஸ் ப்ராப்ளமா இருக்கா, இல்ல ஏஜ் ஃபேக்டரா இருக்குமா? 76 years ஆகுது. அதுக்கு நீங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும். பொதுவா வந்து அவர் இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருந்தா இந்த மாதிரி ஒரு சஃபரிங் இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் உங்க அப்பா பார்த்து நீங்க ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருங்க. பட் யூஸ்வலா இது காமன் வந்து ரொம்ப இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு வந்து மூளைக்கு ரத்தம் போகாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது எப்பவுமே அப்படியே கண்ணை மூடிதான் பேசுறது. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த சகசர சக்கரான்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து சில டைம்ஸ் வந்து அவங்களையே நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ண வைக்கும் போது அந்த எனர்ஜிஸை ரீகெயின் பண்ண வைக்கலாம். பட் அவங்க வந்து பண்ணலாம், எனி ஏஜ்ல பண்ணலாம். அது வந்து பிசிக்கலா பண்ணணும்னு பிசிக்கலா அவங்க ப்ரெஷர் போடாமே இதை பண்ண வைக்க முடியும். ஸோ நீங்க அதுக்கு அப்ரோச் பண்ணுங்க. பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் தான். பட் ஃபர்தரா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்ல ஒரு இதுவோ வர்றதை நம்ம தடுக்கலாம். சொல்லுவாரு அதை எப்படி லீட் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க நம்பர் வச்சிருக்கீங்க இல்லையா, you take an appointment and come, I'll help you. ஓகே ஓகே, ஃபர்தரா இப்ப இருக்க ஸ்டேஜை விட வேர்சன் ஆகக்கூடாது. ஓகே, அது நம்ம பண்ணி கொஞ்சம் பேக்குக்கு போலாம். அது சாரும் சொல்லுவாங்க. ஓகே.
அது இருக்காமா? மைல்டா இருக்குங்க சார். நார்மலா 95 140 அந்த ரேஞ்சில் தான் சார் இருக்கும். ரேரா வந்து இல்ல எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை இருக்குங்க சார். அப்புறம் பேங்க்ரியஸா அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, எல்லாமே கொஞ்சம் செக் பண்ண பிறகு அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம். தைலம் மேல தைலம் அப்ளிகேஷன் பண்ணலாம். பிண்டு தைலம், நாராயண தைலம் அந்த மாதிரி தைலம் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ், லைட் எக்ஸசைஸ் இந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் அது கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க சார். அப்படிதான் 7 இயர்ஸ் கோஆபரேட் பண்ணாம தான் இருப்பாங்க. அதனால சரி ஃபுட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்கறாங்க சார். ஓகே. இப்ப கை மேல தூக்க முடியலைங்களா? அதான் பிரச்சனை. ஆமாங்க சார், அதுவும் பிரச்சனையா சார். மோஸ்ட்லி அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அந்த கால்சிஃபிகேஷன் நிறைய வந்து அங்க எலும்பு வந்து நிறைய கால்சிஃபிகேஷன் நடந்திருக்கலாம். பிசியோதெரபிக்கு கூட்டிட்டு போயிட்டு பண்ணாங்க, கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க சார். அதுதான் அப்போ வந்து we have to counsel the patient. Counseling is more important because அவருக்கு அவரு மனசுல வந்து அழுத்தம் இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம், மனசுல அழுக்கு இருக்கும். டாக்ஸின்ஸ் இன் தி மைண்ட் கிளியர் பண்றதுக்கு வந்து she is the best. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா we will easily cure it. ஒன் மோர் திங் சார், நம்ம நார்மலா வந்து வாதம், பித்தம், கபம் 3 இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம நார்மலா எல்லாருமே சமமா வச்சுக்கணும் அப்படின்னா அதுதான் சொன்னேன் காலையில அது நம்ம பெரியவங்க நம்ம சாப்பிடுறோம் சார். சின்னவங்களை வந்து நம்ம கம்பல் பண்ணி கொடுக்க முடியல. அது வந்து லீட் பண்ண முடியல, ப்ரொலாங் பண்ண முடியல. ஒரு 1 month இல்ல 2 month வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதன் பிறகு நம்ம கொடுக்க முடியல. பிளஸ் அவங்க வந்து அதை ஒபே பண்ணி அதை குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து நம்ம அதுக்கு பதிலா வேற எதை நம்ம ஃபுட்ல வந்து ஆட் ஆன் பண்ணலாம்னு கேட்கறேன். ஃபுட்ல எதுவுமே ஆட் பண்ண அவசியம் இல்லைங்க. நம்ம பரம்பரையா வந்ததை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனா அப்படி பண்றது இல்லையே. இப்ப ஸ்விக்கி வந்து எல்லாம் வந்துச்சு. இத வந்து நான் மிளகா அரைக்கும் போது சுக்கு போட்டுக்குவேன் சார். இஞ்சி வந்து இப்ப வந்து என்னால கடுக்காதான் சார் ஆட் பண்ண முடியல. அது எந்த ஃபார்மேஷனாலும் குடுக்கலாமா? இல்ல எவ்ரி 7 days ஒரு வாட்டி கடுக்கா பவுடர் கொடுக்கலாம் குழந்தைகளுக்குன்னா. இல்லைன்னா வந்து ஒரு பேபிக்கு கொடுக்கலாம். பெஸ்ட் திங் அவங்க கோஆபரேட் பண்ணாங்கன்னா. 5 years மேல எவ்வளவு என்ன இயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பசங்களுக்கு? 16 15 ஒருத்தர் 20. அதுக்கப்புறம் டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு பேபி கொடுக்கலாமே கண்டிப்பா. உங்களுக்கு வேற வேலையே இல்லம்மா அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்காங்க சார். இல்ல அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மதர் மஸ்ட் பி டேக்கன் தி ஆல் தி ஸ்கோல்டிங்ஸ் அண்ட் தி சேம் வே ஹோல்டிங்ஸ் பெட்டர்மெண்ட். அப்படிதான் அவங்களோட ப்ரோக்ரஸ் இருக்கணும்னா டெஃபினட்டா நம்ம திட்டு தான் வாங்கணும். ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். மேடம் ஒரே ஒரு क्वेश्चन. நெக்ஸ்ட் பேலன்ஸ் சார். ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் மேடத்துல கேட்டுட்டு. மேடம் எங்க மதர் வந்து 79 years பார்க்கின்சன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வர வர மறதி அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க. பட் இன்டகிரேட்டட் அப்ரோச்சா தான் பண்ண முடியும். நம்ம அந்த ரிப்போர்ட்ஸும் பாத்துக்கலாம். கொஞ்சம் அவங்க ஏதாவது சர்ஜரி அண்டர்கோ பண்ணிருக்காங்களா? இல்ல பண்ணல. சோ நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி சில எக்ஸ்டர்னல்ஸும் பண்ணலாம். அவரோட ட்ரீட்மெண்ட்லயும் கொஞ்சம் we can take some from him. என்கிட்டயும் கொஞ்சம் வந்து பண்ணீங்கன்னா அவங்க இதோட வேர்ஷன் ஆகாம கொஞ்சம் ரெக்கவரி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ சுரேந்தர் சார். இப்போ வந்து இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது யார் இனிஷியேட் பண்ணாங்கன்னா நச்சிமணி வட்டத்தின் தலைவர் திரு பாலன் ஐயா அவர்களிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. நேற்று வரைக்கும் ஒரு பெரிய கனவாதான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் எங்களுடைய 134வது ப்ரோக்ராம் இது. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் நாங்க பண்ணதில்லை. டென்டல் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நார்மல் ஜென்ரல் செக்அப் பண்ணியிருக்கோம். பர்டிகுலரா ஒரு ஹாஸ்பிட்டலோடைய டைப் பண்ணி உங்களோட டெஸ்ட் இப்பதான் முதல் தரேன். அதெல்லாம் கூட அற்புதமா இன்னைக்கு பண்ணி கொடுத்த என்சிவி டீம் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப், எல்லா ரோட்டரி கிளப்பர்ஸோடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, இது நன்றி சொல்றதுக்காக ரோட்டரி கிளப் சென்னை ஹார்மோனியோடைய செக்ரட்டரி சுந்தரேசன் சாரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
முதல்ல வந்து ரோட்டரி நிறைய இப்ப கேட்டிருக்கோம். அந்த ரோட்டரி என்ன பண்றாங்க, ஒரே ஒரு லைன் சொல்லிட்டு நன்றி உரைக்கு போகின்றேன். இப்போ வந்து வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது போலியோங்கிற இதையே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 வருஷமா போலியோ வந்து 0. அதே மாதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் பார்க்கும்போது 2-1 சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. ஸோ மற்ற கண்ட்ரிலெல்லாம் கம்ப்ளீட்லி திஸ் ஹாஸ் பீன் எராடிகேட்டட். அதுக்கு வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா ரோட்டரி இன்டர்நேஷனல். ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் ஹேவ் பீன் கலெக்டட் ஃபார் திஸ் பர்பஸ். பட் ரோட்டரி வந்து வேக்சினையோ எதுவும் கண்டுபிடிக்கல. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் வந்து ரோட்டரி ஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. அதான் ரோட்டரியோட பிரைம் இது. ரோட்டரின்னு ஞாபகம் வருது வந்து போலியோ எராடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர பார்க்கும்போது 7 avenues ஆஃப் சர்வீஸ் இருக்கு. இந்த பார்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ். இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் எங்க கிளப்பை பொறுத்த வரைக்கும் ரோட்டேரியன் பரந்தாமன் தான் அதுல சேர்மனா இருக்காரு. ஸோ இந்த வருஷம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ். இதுல ஒண்ணு இது ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லணும். இவ்வளவு ஒரு எஃபெக்டிவா இவ்வளவு ஒரு கிராண்டா பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு லீட் எடுத்து as a lead club we could do it with the help of some other participating club. I will read out their name. Our sincere thanks to them. Rotary Club of Chennai Velacheri, Rotary Club of Madras Fort, Rotary Club of Nangalur Elite. இந்த 3 கிளப் வந்து எங்களோட கோ ஸ்பான்சரா இருந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்காக. இது நான் வந்து எங்களுக்கு தான் சொல்லிட்டோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹார்மனி, இதோட தலைவர் வந்து ரொட்டேரியன் ரவீந்திரன் இருக்கார். ஆக்சுவலா இந்த கிளப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 people have come. First our thanks actually go to Dr. J.S. Rajkumar, who is actually chairman of Lifeline Hospital, and he has sent his staff. And today actually around 55, I think 55 people have undergone the test. It's actually very really a good achievement. And around participants around 100 and plus 105, I think total participants today. That is also very good number. And our sincere thanks go to Dr. Suchitra, who has always been with us. அவங்க வந்து ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரைஸ் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கான்பிடென்ட்டா எப்படி அவங்க எக்ஸாம்பிள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தாம்பரம் ஸ்கூல்ல ஒரு செஷன் எடுத்தாங்க. எப்போ வந்து கூட்டாலும் ஒரு இது இல்லாம அவங்க வந்து எங்களோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ மேடம். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு காலையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா யோகா செஷன் கொடுத்தாங்க. சும்மா சிட்டிங் வார்ம் அப் எக்ஸசைஸ் ஃபாலோடு பை பிராணாயாமா அண்ட் முத்ரா. These are all very, very essential we should follow so that we can live happily without any problem or ailment. அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேனல் டிஸ்கஷன், நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லாருமே ஆன்சர் பண்ணாங்க. ஸோ we are actually really thankful to them. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா lot of stalls. People who are health conscious definitely can go there and buy certain things. Can also taste certain things. They have given some samples and other things. So very good actually. That is also very good, very apt for this occasion I should say. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நற்சிந்தனை வட்டம் அவங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து they extended lot of help actually, otherwise the program would not have been a success. எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் நான் வந்து அவங்களுக்கு சொல்றேன். அதை தவிர நமக்கு காலையில நல்ல சிற்றுண்டி கொடுத்தார்கள். கண்டிப்பா இது ஒரு 3 hours 4 hours ஆகும் சொல்லிட்டு நம்ம பேலன்ஸ் சார் வந்து அதை திங்க் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. Wonderful sir, thank you very much. And lot of question and answers, that's also there. And apart from that, I like to thank all the donors for this event actually. Thank you very much actually. ரெடியா இருக்காங்க. டெஸ்ட் பண்ணணும்னா இப்ப இது வரைக்கும் 55 பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. யாராச்சும் பண்ண வேண்டியது இருக்கா? ரைஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம்.